எப்படி ஒரு பெண்ணை தூண்டணும், எப்படி ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும் என்ற தெளிவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கணும். பயம் கூட வரலாம் அந்த பெண்களுக்கு. மூச்சு திணறிடும் அப்படின்ற மாதிரி சில நேரம் அதை பயப்படவும் செய்யலாம், அல்லது பெயின்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படி செக்ஸில் ஈடுபடுறீங்க, எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, எப்படி தூண்டுறீங்க பார்ட்னரை, இதெல்லாம் தான் முக்கியமே தவிர ஆணுறுப்போட சைஸுக்கும் பாலியல் அந்த இன்பத்திற்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு ஏராளமான ஆய்வுகள் நடந்திருக்கு. பெரும்பாலும் அப்படிலாம் ஒரு தொடர்புகள் இல்லைன்றதுதான். நீங்கள் எப்படி செக்ஸில் ஈடுபடுறீங்க, எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, எப்படி தூண்டுறீங்க பார்ட்னரை, இதெல்லாம் தான் முக்கியமே தவிர ஆணுறுப்பு சைஸ் ரொம்ப பெரிதாக இருந்தால் பெரிய அளவுக்கு இன்பம் வரும் அப்படின்றதெல்லாம் உண்மை அல்ல. ஏன்னா பெண்ணுறுப்பில் செக்ஸுக்கான தூண்டுதல் அந்த நரம்புகள் மிக குறைவு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிளைட்டோரிஸில் தான் உச்சகட்டம் வரக்கூடிய நரம்புகள் 8000 நரம்பு முடிச்சுகள் இருக்கு. அதை நம்ம முறையாக தூண்டணும். இல்லை சில பொசிஷன்ஸ், ஃபீமேல் ஆன் டாப் அந்த மாதிரி பொசிஷனில் உறவு கொள்ளும் போது ஒரு பெண் எளிமையாக உச்சகட்டம் அடைய முடியும். அதனால பெரிய ஆணுறுப்பு சில நேரங்களில் இப்போ வாய்வழி தூண்டுதலில் ஈடுபடுற தம்பதிகள், ஒரு காதலர்கள், சிலர் மிகப்பெரிய ஆணுறுப்பு இருந்தால் அவங்களுக்கு ஒரு பயம் கூட வரலாம் அந்த பெண்களுக்கு. மூச்சு திணறிடும் அப்படின்ற மாதிரி சில நேரம் அதை பயப்படவும் செய்யலாம், அல்லது பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பயம் கூட வரலாம். அதனால் பெரிய ஆணுறுப்பு ஈக்குவல் டு மிகுந்த மகிழ்ச்சி அப்படியெல்லாம் உண்மை அல்ல. நீங்கள் செக்ஸ் உறுப்பு பெண்களுக்கு கிளைட்டோரிஸ், அதை முழுமையாக தூண்டி அந்த பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் நம்ம தாம்பத்திய உறவை தொடர வேண்டும் அப்படின்றதான் அதில் நம்ம முக்கியமாக கருத வேண்டிய விஷயம். வேற எதுவுமே முக்கியம் இல்லை. எப்படி ஒரு பெண்ணை தூண்டணும், எப்படி ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும் என்ற தெளிவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கணும். அதை செயல்படுத்தவும் செய்யணும். ஒவ்வொரு முறையும் உறவுல ஈடுபடும் போது செயல்படுத்தணும். நாங்கள் நிறைய முறை இந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் சொல்கிறோம், ABCDEF எப்படி ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகணும் கேட்குறாங்க. டாக்டர் நல்லா பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அதை அவங்க அப்படி மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் செயல்படுறதுல தான் வெற்றி இருக்குது. இந்த தூண்டுதல்களை நீங்கள் நடைமுறையில் உடலுறவின் போது உங்கள் பார்ட்னர்கிட்ட தூண்டும் போது தான் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தெரிந்து கொள்றதன் மூலமாக மட்டுமே இந்த வெற்றி வராது, அல்லது பெண் உச்சகட்டம் அடைய முடியாது. அதனால் படி 1 உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கணும். 2 பேருக்குமே தெரிந்திருக்கணும். உச்சகட்டம் அடைவது எப்படி, ஒரு பெண் எப்படி திருப்தி அடைகிறது. 2வது அதை செய்வது. மிகப்பெரிய ஆணுறுப்பு, மிகப்பெரிய உச்சகட்டம், ஒரு மிகப்பெரிய ஆரவாரமான ஒரு செக்ஸ் அதுக்கு ஈக்குவலானா அப்படிலாம் உண்மை அல்ல. வணக்கம்.